ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க தோட்டத்துல பப்பாளி மரம் இருந்தா சந்தோஷப்படுங்க. ஏன்னா பப்பாளியோட டேஸ்ட் எல்லாருக்குமே பிடிக்கும். பப்பாளி பழத்தை விட பப்பாளி இலையில தான் அதிகமான சத்துக்கள் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிரத்யேகமா பப்பாளி இலைய பத்தியும் அதை சாப்பிடுறதால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பத்தியும் பார்க்கலாம். இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைய பாருங்க. எதுக்குன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா உங்க தோட்டத்துல பப்பாளி செடிய கண்டிப்பா வளர்ப்பீங்க. அந்த அளவுக்கு திவ்ய ஔஷதமா இந்த பப்பாளி இலை பயன்படுது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நாங்க பண்ற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் மூலியமா உங்க போன்ல தான் முதல்ல கிடைக்கும். பப்பாளி பழம் எந்த அளவுக்கு இனிப்பா இருக்குமோ அந்த அளவுக்கு பப்பாளி இலை கசப்பா இருக்கும். பப்பாளி இலை கசப்பா இருக்குன்னு யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. இதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சா கண்டிப்பா நீங்களும் பயன்படுத்துவீங்க. பப்பாளி இலை நம்ம வீட்ல இருந்துச்சுன்னா ஒரு டாக்டர் இருந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். மலேரியால இருந்து கேன்சர் வரைய எத்தனையோ நோய்களை குணப்படுத்துது இந்த பப்பாளி இலை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பப்பாளி இலையால இந்த சைடு உங்களோட சரும அழகு, அந்த சைடு உங்களோட ஆரோக்கியம் ரெண்டுமே உங்க கையில கிடைக்குது. அது கூட பைசா செலவு இல்லாம, அதுவும் வெறும் பப்பாளி இலையால. ஆச்சரியமா இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? உங்க முடியல டேண்ட்ரஃப், பொடுகு இருக்குதா? அப்போ பப்பாளி இலைய எடுத்துட்டு வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி மிக்சியில போட்டு ஜூஸா எடுத்துக்கோங்க. அந்த சாரை உங்க முடி முழுவதுமா அப்ளை பண்ணுங்க. பொடுகு, அரிப்பு இருக்காது, ஷைனிங்கா இருக்கும், முடியும் நல்லா அடர்த்தியா வளரும். அது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது நல்ல கண்டிஷனரா வேலை பண்ணுது உங்க ஹேருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பப்பாளி இலை சாறு நம்ம உடல்ல இன்சுலின் அளவை அதிகப்படுத்துது. அதனால பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல்ல இருக்குது. டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு பப்பாளி இலை சாறு அற்புதமா பயன்படுதுன்னு பரிசோதனையில நிரூபிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பப்பாளி இலையில ஃபெலோனிக் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட், பாப்பாயின், ஆல்கனாய்ட்ஸ், இந்த மாதிரி பல சத்துக்கள் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்டா வேலை பண்ணி நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. கேன்சர் வராம நம்மள பப்பாளி இலை சாறு காப்பாத்துது. நீங்க வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்ல மாசத்துக்கு 2 to 3 தடவையோ இந்த பப்பாளி இலை சாறை எடுத்துக்கோங்க. பெண்களுக்கு இந்த இலை இன்னும் அற்புதமா பயன்படுதுங்க. ஏன்னா மாதவிடாய் சரியான நேரத்துல வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஹார்மோன் உற்பத்திய பேலன்ஸ் பண்ணுது இந்த பப்பாளி இலை சாறு. வீட்ல யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகாம இருக்கிறது, அஜீரணம், வயிறு வலி, எரிச்சல், இந்த பிரச்சனை வயசு அதிகமாக அதிகமாக நிறைய பேருக்கு இருக்குது. சோ இந்த பப்பாளி இலை சாறு ரொம்ப நல்லா வேலை பண்ணுது இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு. இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு பப்பாளி இலைய எடுத்துக்கிட்டு அதை நல்லா அலசி சின்ன சின்னதா பிச்சு உங்க உள்ளங்கையில வச்சு அதை சின்ன உருண்டையா பண்ணிக்கோங்க. அதை கசக்கி சாரா எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சாரை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். வயிறுல கேஸ், அசிடிட்டி, வலி, எரிச்சல், அஜீரணம் இது எல்லாமே உடனே குறைஞ்சு போகுது. கொஞ்சம் பேருக்கு பசியே எடுக்காது, ரொம்ப கம்மியாவும் சாப்பிடுவாங்க. அதனால சோர்வு, ரத்த பலகீனம், தலைவலி கூட அப்பப்போ ஏற்படுது. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பப்பாளி இலை சாறை கொடுத்தாலே நல்லா பசி எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதயத்துல வலி, எரிச்சல் ஏற்பட்டுச்சுன்னா உடனே பப்பாளி இலை சாறை கொடுங்க. ரொம்ப அற்புதமா குணமாகுது. வலியும் குறையுது, எரிச்சலும் குறையுது. அது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து விதமான சரும வியாதிகளுக்கும் பப்பாளி இலை அற்புதமா ஹெல்ப் பண்ணுது. அதோட இந்த சாறை உங்க முகத்துக்கும் பயன்படுத்தலாம். பரு, மச்சம், கரும்புள்ளிகள் எல்லாமே போயிடும். கிட்னில கல் இருந்தாலோ இல்ல வலி ஏற்பட்டாலோ பப்பாளி இலை சாறை குடிங்க. இது ரத்தத்தை சுத்தம் பண்ணுது. அதே மாதிரி ரத்த ஓட்டத்தையும் துரிதப்படுத்துது. அதனால லிவர், கிட்னி பிரச்சனையே இருக்காது. இன்னும் மலேரியா, டெங்கு காய்ச்சலுக்கு பப்பாளி இலை ஒரு திவ்ய ஔஷதம் அப்படின்னு தான் சொல்லணும். எதுக்குன்னா டெங்கு காய்ச்சல் வந்தவங்களுக்கு ரத்தத்துல பிளேட்லெட் கவுண்ட் குறைஞ்சு போகுது. இந்த பப்பாளி இலை சாறை குடிக்கிறதால
பிளேட்லெட் கவுண்ட் அதிகமாகுது, ஜுரமும் குறைஞ்சு போகுது. ஃப்ரெண்ட்ஸ், புளோரிடால நடந்த ஆராய்ச்சிப்படி கர்ப்பப்பை கேன்சர், நுரையீரல் கேன்சர் இதை குணப்படுத்துற சக்தி பப்பாளி இலைக்கு இருக்குது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. நிஜமா இந்த இலை சார நீங்க தினமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ரகமான வியாதிகள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கிடலாம். பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், பப்பாளி இலையில இருக்கிற மருத்துவ குணங்களை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it, bye.